என்ன போட்டோ அது? ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கே, என்ன போட்டோ அது? அது ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியா எடுத்ததுப்பா. அத கொடுங்க. இவ்வளவு நெருக்கமா தோல் மேல கை போட்டுட்டு இருக்கே, யாரா அது? ராஸ்கல், துரோகி! நிச்சயதார்த்த பொண்ணு போட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க, ஜாலியா எடுத்தேன்னு போய் சொல்றியா? ப்ராஜெக்ட் நாளையிற ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா திருந்தும் நம்பிக்கையில் தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. நீ என்னடானா யாரோ பொண்ணோட நிச்சயம் பண்றதுன்னு இருக்க? அப்பா இல்லப்பா, அந்த போட்டோவை எடிட் பண்ணிருக்காங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணது. சத்தியமா அது என் போட்டோ கிடையாதுப்பா. யாரோட ஏமாத்துற? அந்த பொண்ணு நிச்சயதார்த்த போட்டோ அனுப்புன்னு வாய்ஸ் நோட் போட்டிருக்கா, நீ சரி நம்பிச்சிருக்க. இப்ப என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடிட்டிங் பண்றான்னு சொல்ற? யாரோட ஏமாத்த பாக்குற? இந்த பொண்ணு யாரா? யார் இந்த பொண்ணு? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க? நாளைக்கு பந்தக்கால் நடுறோம், கொஞ்ச நாள்ல உனக்கு வருஷாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ணிருக்கியே, என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க? ஒண்ணு இல்லாம வேற ஆளா பெங்களூருக்கு வந்தவன்டா. எனக்கு அடைக்கலம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது வருஷாவுடைய அப்பா. அவருக்கு என்னுடைய விசுவாசத்தை காட்டதான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணேன். முதுகுல குதிரையோட போவி. அப்பா, நான் வருஷா கழுத்துல தாலி கட்டுவேன்ப்பா, நான் அவளை கைவிட மாட்டேன். டேய், வருஷா கழுத்துல தாலி கட்டுவேனா? அப்ப இந்த பொண்ணு தெருவுல விடுவியா? சொல்ல, தெருவுல விடுவியா? இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னடா பண்ணுவ? ஜெயிலுக்கு போவியா? ஏடா, எல்லாம் நல்லது கெட்டதும் சொல்லி கொடுத்து தானடா வளர்த்தோம். ஏடா இப்படி ஒரு ஐயோக்கட வளர்ந்து நிக்கிற? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன சிக்கல் பண்ணி வச்சிருக்க? யார் வாழ்க்கையடா கெடுக்க போற? எப்போ பணம் நிலையிற பேரச பிடிச்ச ராஸ்கல் நீ. இன்னும் குழப்பம் பண்ணி வச்சிருக்க, மரியாதையா சொல்றா. எங்களை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திடாதடா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லு. அந்த பொண்ணு கொஞ்ச நாள்ல கல்யாணம்னு சொல்றா, இங்கேயும் கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு. யாரோட அசிங்கப்படுத்த போற? யார தெருவில் விட போற? உங்க பையன் ஒண்ணு முட்டாள இல்லப்பா, நான் எதை பண்ணாலும் கவனமா தான் பண்ணுவேன். இந்த போட்டோவை மட்டும் நீங்க பாத்துருக்கலன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சத்தம் இல்லாம எல்லா விஷயத்தையும் நானே பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருந்திருப்பேன். இப்ப கூட சொல்றேன்ப்பா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறது இல்ல, வருஷா கழுத்துல தான் தாலி கட்ட போறேன், என்ன நம்புங்க. உன பிச்சிருவ ராஸ்கல். அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு வருஷா கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சியா? பாவம் தான்டா, நீ என்ன பண்ணாலும் பாவம் தானே. ஒரு பொண்ணுடைய வயிற்றுச்சல் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடுமாடா? நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீ ஊரா இதே வேலை செஞ்சுட்டு இருக்க. கோடிக்கு பின்னாடி அலையறன்னு இப்படி கேடியா தெரிஞ்சுட்டு இருக்க. டேய், பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற யாரும் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியாதுடா. இப்ப சொல்றேன், உன்ன மாதிரி பொறுக்கி வருஷா காலத்துல தாலி கட்ட கூடாது. வெளியில போடா, போடா வெளியே. வேண்டாம்ப்பா, வருஷாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் திருந்திருவேன். மா சொல்லுங்கம்மா. என்ன அம்மா கூப்பிடாத. உனக்கு பணம் பைத்து பிடிச்சிருக்குதாடா நினைச்ச, ஆனா பொண்ணுங்க நம்ப வச்சு ஏமாத்திர கேடு கட்டவனா இருந்திருக்க. எனக்கு இப்படி ஒரு பிள்ளையே கிடையாது. இவனை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுங்க. போடாங்கடா, போடா போடா போடா. என்ன இது, இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் இருக்கு, இந்த சமயத்துல இப்படி ஒரு கனவா? ச்சே, உடம்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல நடுங்கிருச்சு. இது என்னவா இருக்கும்? அருணு, நீ பார்க்காததாடா, விடு, எவ்வளவோ பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம்.